ஹலோ மக்களே, வெல்கம் டு லக்ஷா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான தேங்காய் துவையல் தாங்க. நல்லா சுட சுட சாதத்தில் நெய் போட்டு இந்த தேங்காய் துவையலை பிசைஞ்சு சாப்பிட்றப்போ அம்புட்டு ருசியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செஞ்சதுன்னு பார்த்துக்கலாமா? அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் துவையல் செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய்க்கு 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதோட கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு, 5 சின்ன வெங்காயம், நெல்லிக்காய் சைஸில் புளி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா எடுத்து வச்சுக்கணும். வாங்க இதை ஒவ்வொன்றா சேர்த்து எப்படி செஞ்சதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் உளுத்தம்பருப்பை சேர்த்துருங்க. உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுபடணும். அப்போ தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் துவையலுக்கே டேஸ்ட் இந்த உளுத்தம்பருப்புங்க தாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகணும். சிம்லேயே வச்சு நல்லா கேர்ஃபுல்லாக வறுத்தெடுங்க. அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா ஃப்ரை ஆகணும். அடுத்து நம்ம நெல்லிக்காய் சைஸில் புளி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர மாதிரியே அப்படியே ஃபாலோ பண்ணி இதை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்து இதோடு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அரை மூடி தேங்காயை சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கலாம். தேங்காயை சேர்த்தக்கப்புறம் ரொம்ப வறுக்கக்கூடாது. ஒரு நிமிஷம் தாங்க அந்த சூட்டில் நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த தேங்காய் துவையல் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது இந்த தேங்காய் துவையல் தோசைக்கும் இட்லிக்குமே வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அவ்வளோதான். நல்லா ரோஸ்ட்டாக வதக்குனதும் நம்ம நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி பூண்டு பல், சின்ன வெங்காயம், ஜீரகம் சேர்த்துடணும். இந்த 3 பொருள் சேர்த்து அரைச்சாதாங்க இந்த தேங்காய் துவையலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு ஒரு அரை டம்ளர் சேர்த்து குறன்னு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான தேங்காய் துவையல் ரெடி ஆகிடும். எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பிளேட் எடுத்து நல்லா சுட சுட சாதத்தில் நெய் போட்டு இந்த தேங்காய் துவையலை உருண்டை பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த துவையல் தோசைக்கு இட்லிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு என்னோட சேனல் லக்ஷா வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.